இதுல என்ன இருக்கு? சப்பாத்தி இருக்கு. இதுல உனக்கு பிடிச்ச குருமா இருக்கு. அப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் இடியாப்பம் சாப்பிடு. விஷால், எதை பத்தியும் யோசிக்காம இந்த இடியாப்பத்தை மட்டும் நினைச்சு சாப்பிடு. இரு, குருமா எடுத்துட்டு வரேன். சூப்பரா இருக்கு. விஷால், இந்த போடு. வேண்டாம் நல்லா விஷால். சாப்பிடு. மனமே தூக்கலா இருக்கு. ஏய் ஸ்டேஜா, அண்ணி அவங்கள சாப்பிட விட மாட்டாங்க பாரு. சாப்பிடு. வேண்டாம் விஷால், நான் அப்புறம் சாப்பிடுங்கறல்ல. சாப்பிடு. வேற என்ன இருக்கு? இவங்க இங்க சாப்பிட்டா நான் சாப்பிடவே மாட்டேன். இசை, நீ சாப்பிடு. சரி எந்திரி. நம்மளும் சாப்பிட முடியாம போகுது. அதான பார்த்தேன். நம்ம மட்டும் சாப்பிடாம இருக்கணுமா? விஷால், சாப்பிடு இசை. அட உட்காரு. நீ நல்லா சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. சுமித்ரா, ஏய் சுமித்ரா. விஷால் பாரு விஷால், எல்லாரும் சாப்பிடாம அப்படியே எழுந்துட்டாங்க. ஓ இசை, அவங்களுக்கு வயசாயிடுச்சு இசை. அவங்க டயட்ல இருக்காங்க, அதனால சரியா சாப்பிட முடியல. அட நீ உட்காரு. உட்காரு. விஷால், நீ உட்காரு. ஐயோ. சாப்பிடு. ஐயோ, அங்க பாவம் விஷால், சாப்பிட வந்தவங்கள பாதியில எழுந்திருக்க வச்சது ரொம்ப தப்பு. அம்மாவை நீ எந்திரிச்சு போக சொன்னியா? நானும் போக சொல்லல. அப்புறம் என்ன? அவங்களா போனா நாம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு எப்ப என்ன தோணுதோ அப்ப சாப்பிட்டு கிடக்கும். இது பாரு, சாப்பாடு ஆறி போனா ஒருத்தருக்கும் பிடிக்காம போயிடும். முதல்ல சாப்பிடு, அப்புறமா சாப்பாடு நல்லா இல்லைன்னு என்கிட்ட குறை சொல்லக்கூடாது. சாப்பிடு சாப்பிடு. சாப்பாடு ஆறி போனா ஒருத்தருக்குமே பிடிக்காது, கேட்டுக்கோங்க. அப்புறமா என்ன குறை சொல்லக்கூடாது. ஏய், நீ அத்தைய ரொம்ப டீஸ் பண்ற விஷால். அவங்க என் அம்மா இசை. அவங்களை எப்படி என் வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். புரியுதா? நீ சாப்பிடு 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 சாப்பிடு. நீ எனக்காக நிப்பேன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையோ நான் தாங்கிக்கிறேன் விஷால். சாப்பிடு. அது